திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாடு குறித்து வேலூர், ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வேலூர் கிழக்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி, செயலாளர் வேலுச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு திருவண்ணாமலையில் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாட்டுக்கு நிர்வாகிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அழைப்பு விடுத்தனர். மாவட்ட செயலாளர் ஜெகன், மாநில துணைத் தலைவர்கள் இளவழகன், NT சண்முகம் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். இதேபோல் ராணிப்பேட்டையில் மேற்கு மாவட்ட தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நல்லூர் சண்முகம், முரளி, சரவணன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்திலும் ஆலயமணி மற்றும் வேலுச்சாமி கலந்து கொண்டு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தனர். வந்தவாசியின் அருகே உள்ள கீழ்கொடுங்காலூரில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்திலும் உழவர் பேரியக்க மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ் மறவன் ஏழேரி, இடையத்தான்குடி, மயிலாண்டகோட்டை உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று பாமக மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகளை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். அரியலூர் மேற்கு ஒன்றியத்தில் அனைத்து பஞ்சாயத்துகளும் சென்று மூத்த நிர்வாகிகளை சந்தித்து கட்சியின் வளர்ச்சி பணியில் குறித்து ஆலோசனை செய்து மூத்த முன்னோடிகள் அனைவரும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றேன். காஞ்சிபுரம் மாவட்டம் நாட்டரசன்பட்டு ஊராட்சியில் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயகாந்தன் தலைமையில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடியினை ஏற்றி வைத்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வர இருக்கிற விவசாயிகளுடைய நலன் காக்கிற மாநாடு வர இருக்கிற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருவண்ணாமலை குழுங்கிற அளவில் நடைபெற இருக்கிறது. அதற்கு இங்கு இருக்கிற அனைத்து விவசாயிகளும் வர வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அனைவரும் அந்த கூட்டத்திலே மாநாட்டிலே கலந்து கொள்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதனிடையே செங்கற்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள அனுபுரம் பகுதியில் திருக்கச்சூர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை உள்ளிட்டோர் வணிகர்களுக்கு துண்டறிக்கைகளை வழங்கி கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்குமாறு வலியுறுத்தினர்.